ஹலோ வணக்கம், வெல்கம் டு சினிமா சென்ட்ரல். இந்த வாரம் 25 ஜூலை அன்னைக்கு புது படங்கள்லாம் நிறைய வெளியாகி இருக்கு. என்னென்ன படங்கள் வெளியாகி இருக்கு, அந்த படங்களை பத்தி பேசுவோமா? முதல்ல இந்த வாரம் வெளியான புது படங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, கடந்த வாரம் எத்தனை திரைப்படங்கள் வெளியாச்சு தெரியுமா உங்களுக்கு? கடந்த வாரம் 18 ஜூலை அன்னைக்கு 10 திரைப்படங்கள் வெளியாகி இருந்தது தமிழ்ல. அந்த 10 திரைப்படங்கள் என்னென்ன படிக்கணுமா நான் உங்களுக்கு? ஜென்ம நட்சத்திரம், பன் பட்டர் ஜாம், களம் புதிது, கெவி, சென்ட்ரல், அக்னேயா, ஆக்கிரமிப்பு, அப்புறம் யாதும் அறியான், இரவு பறவை, ட்ரெண்டிங் அப்படின்னு 10 திரைப்படங்கள். இந்த 10 திரைப்படங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துட்டீங்கன்னா மினிமமா ஒரு 30-40 கோடி இருக்கலாம். இந்த 10 திரைப்படங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி ஆடியன்ஸ் கிட்ட இருந்தது அப்படின்றத பத்தி உங்களுக்கே தெரியும். நீங்களே வந்து இந்த திரைப்படங்களை பார்த்தீங்களா இல்லையான்றதுலேயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு ஆடியன்ஸ் வந்து இந்த படங்களுக்கு ரீச் வந்ததுன்னு. ஆனா ஓரளவு பேசப்பட்ட படங்களை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். நான் வந்து ஜென்ம நட்சத்திரம் படம் பார்த்தேன். நான் ஜென்ம நட்சத்திரம் வந்து ஒரு ஹாரர் த்ரில்லரா ஒரு படமா வந்தது. அந்த படத்துல தமிழ் அக்ஷன் நடிச்சிருந்தாரு. ஒரு நொடி படக்குழு தான். மணிவர்மன் அந்த படத்தை இயக்கியிருந்தாரு. எனக்கு அந்த படம் வந்து ஒரு டீசென்டான ஒரு ஹாரர் படமா இருந்தது, ஜென்ம நட்சத்திர படம். அடுத்ததா வந்து எல்லோரும் நிறைய பாராட்டின ஒரு படமா பார்த்தீங்கன்னா அது வந்து கெவி படத்தை சொல்லலாம். கெவி படத்துல ஷீலா அவர்கள் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை வந்து ஒரு புது குழு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மலைப்பிரதேசத்தில் உருவாக்கியிருந்தாங்க. அந்த திரைப்படமும் நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க. ஆனா வணிக ரீதியில எவ்வளவு ரெஸ்பான்ஸ் வந்தது நம்மளுக்கு கிளியரா தெரியல. ஆனா ஓவராலா கண்டிப்பா தமிழ் சினிமால ஒரு முக்கியமான படமா கொஞ்ச காலம் கண்டிப்பா பேசுவாங்க நினைக்கிறேன் கெவி படத்தை, அதனுடைய உழைப்புக்காகவும் அந்த படம் சொல்ல வந்த கருத்துக்காகவும். அடுத்த படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது ராஜீவ் ஜெயமோகன் மறைமுகமான படம் வந்து பன் பட்டர் ஜாம். இந்த திரைப்படத்தை ஒரு என்ஆர்ஐ ப்ரொடியூசர் தான் தயாரிச்சிருந்தாரு, சுரேஷ் அப்படின்றவர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அமெரிக்காவில் உட்காந்துட்டு இந்த படத்தை அவர் இங்கே தயாரிச்சிருக்காரு. ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு புது மாதிரியான கான்செப்ட். ஆனால் நிறைய பேர் ரிவ்யூஸில் வந்து இது ஏற்கனவே வந்த ஒரு படம், அந்த படத்தை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து பிரியாத வர வேண்டும் அப்படின்ற ஒரு படம் வந்து பிரசாந்த் அண்ட் ஷாலினி மேடம் நடிச்சிருந்த ஒரு படம். அந்த படத்தினுடைய ஒரு மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷனாக இந்த படம் வந்திருக்கு அப்படின்ற நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்தது. ஆனால் யூத்துக்கு வந்து அந்த படம் வந்து ஓரளவு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படம் வசூல் ரீதியிலையும் ஓரளவு பெட்டரா இருக்கு. ஜென்ம நட்சத்திரமும் ஓரளவு பெட்டரா இருக்கு அப்படின்னு தான் ட்ரெயிலர் சொல்றாங்க. அடுத்த படம் கலையரசன் நடிப்பில் வெளிவந்த ட்ரெண்டிங் படத்தை சொல்லலாம். அந்த படம் வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ணி, அதாவது நம்ம பிக் பாஸ் சொல்றோம்ல, அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஒரு பிக் பாஸ் நடந்தா எப்படி இருக்கும், அதாவது ஒரு 2 பேர் ஒரு பிக் பாஸ் நடுவில் மாட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்றத அந்த ட்ரெண்டிங் படம் வந்து காமிச்சது. அது முன்னாடியே கொஞ்சம் நல்ல பப்ளிசிட்டி பண்ணி மக்கள் மத்தியில் கொஞ்சம் ரீச் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த 10 படங்கள்ல இந்த 4 படங்கள் ஓரளவு டிஸ்டிங்டான ஒரு ஐடென்டிட்டியோட மக்கள் மத்தியில ஒரு சின்னதா ஒரு ரீச் அந்த படங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜென்ம நட்சத்திரம், பன் பட்டர் ஜாம், கெவி அண்ட் ட்ரெண்டிங். மீதி 6 படங்களை வந்து பெரிய லெவலில் மக்களால் கவனிக்க முடியல. ஏன்னா ஒரு வாரத்துக்கு 3-4 படங்கள் மேலே ஆடியன்ஸால் கவனிக்கவே முடியாது. இதை தான் நான் பலமுறை பல இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருக்கேன். யாரும் கேட்கறதா இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லிட்டேன், ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வர முடியுமா அப்படின்னு என்னுடைய நண்பர் ஜெயராமன் கேட்கும்போது நான் சொன்னேன், அதெல்லாம் பண்ண முடியாது சார் தமிழ் சினிமாவில். என்ன காரணம்னா ரிலீஸ் ரெகுலேஷன் அப்படின்னு யாருடைய தனிப்பட்ட உரிமையை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, எந்த அசோசியேஷனும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் 18 ஜூலை அன்னைக்கு 10 திரைப்படங்கள் வெளியாச்சு. ஸோ 10 திரைப்படங்களை நீங்க எத்தனை திரைப்படம் பார்த்தீங்க? கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. படம் பார்த்தீங்களா இல்லையா? இல்லைன்னா ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாம் நினைக்கிறீங்களா? நீங்கள் ஓடிடியில் தான் பார்ப்பீங்கன்னா உங்களால என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, நீங்களாம் ஆடியன்ஸ், நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், என்ன பண்ணுறது? ஸோ உங்களோட சேர்ந்து நானும் பயணிக்கிறேன். ஆனால் நான் தமிழ் சினிமாவில் எல்லா திரைப்படங்களும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால படங்களை வந்து திரையரங்களை தான் பார்த்துட்டு இருக்கேன். சரிப்பா, 18 ஜூலை பற்றி நிறைய பேசிட்டவா, 25 ஜூலைக்கு அப்படின்னீங்கன்னா 25 ஜூலை 3 திரைப்படங்கள் தான் வெளியாக இருக்குது. அப்பா, கடவுள் காப்பாற்றிட்டார். 3 திரைப்படங்கள் தாங்க. அதில் 2 திரைப்படத்தை நான் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாரிசன் படத்தை வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸினுடைய 99வது படம். அதாவது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னால உங்களுக்கு தெரியும், சூப்பர் டூப்பரான பல படங்களை கொடுத்தவங்க, பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தின அந்த பேனருடைய தயாரிப்பில் 99வது படமா மாரிசன் படம் வந்திருக்கு. மாரிசன் படத்துல ஃபாத் ஃபாசிலும் வடிவேல் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து சுதீஷ் சங்கர் வந்து இயக்கியிருக்காரு. கிருஷ்ணமூர்த்தி வந்து இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா இருக்காரு. ஸோ இந்த படக்குழு தான் இந்த படத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதுல வந்து யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் கொடுத்திருக்காரு. இந்த திரைப்படம் பிரீமியர் ஷோல நான் பார்த்தேன். எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு மலையாள சினிமா பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு நம்மளுக்கு வந்து ஆத்மார்த்தமா ஒரு திருப்தி கிடைக்குமோ, இந்த மாதிரி படங்கள்லாம் ஏன் தமிழ்ல வரல அப்படின்னு சொல்லும்போது, இல்ல தமிழே நாங்க கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுக்கு சுதீஷ் சங்கர் வந்து ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்திருக்காரு. நீங்க திரையரங்களை போய் பாருங்க. ஒரு நல்ல திரைப்படம் அப்படின்னா எப்படி ஒரு ஸ்கிரீன் பிளேல என்ன மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் கொண்டு வர முடியும், ஒரு கான்வர்சேஷனா கொண்டு போயிட்டு கடைசியில நல்ல ஒரு ட்விஸ்ட் எல்லாம் கொடுத்து செகண்ட் ஹாஃப்ல வேற விதமான ஒரு கதையை சொல்லி அதுலயும் ஒரு சோஷியல் தீம்னு சொல்லி ஒரு நல்ல படைப்பை கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த படக்குழு ஒரு நல்ல
உழைப்பை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். பர்டிகுலரா இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இந்த படத்துக்கு ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா இருந்த கிருஷ்ணமூர்த்தி அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த 2 பேரும் சுதீஷும் கிருஷ்ணமூர்த்தியும் சேர்ந்து ஒரு டீமா ஒர்க் பண்ணி ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்காங்க. இது ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கலாம். ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள் அப்படின்னு எல்லாமே ஒருத்தர் பண்ணும்போது இல்ல நாங்க 2 பேர் சேர்ந்து ஒரு நல்ல படைப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தியும் சுதீஷ் அவர்களும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இந்த படக்குழுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். 2 பேரும் நடிப்பு அரக்கர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒன்னு வடிவேலு அவர்கள், இன்னொன்று ஃபாஸ்ட் ஃபாசில். 2 பேருமே பிரமாதப்படுத்தியிருக்காங்க அவங்க நடிப்புல. அடுத்ததான் யுவன் சங்கர் ராஜனோட பிஜிஎம்மும் சரி, சாங்கும் சரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை என்னோட சேர்ந்து ஜெயராமன் அவர்களும் படம் பார்த்தாரு. அதனால ஜெயராமன், உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. மாரிசன் நல்லா இருந்தது சார். மாமன்னன்ல பாத்தீங்கன்னா எதிர் துருவங்கள் இருந்தவங்க இப்போ ஒன்னா டிராவல் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு நல்லா இருந்தது. ஸோ நம்ம கொஞ்சம் எதிர்பார்த்தோம் வேற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் அண்ட் குட் 2 பேர் ட்ராவல்லே இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வலில் ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட் ஒன்று வச்சு அப்புறமா கதையுடைய ஜானரை சேஞ்ச் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸில் அந்த அவங்க கோவை சார்லாம் வந்து அந்த லட்டு கொடுக்குறது பேத்தி பெருண்டாங்கன்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப மெல்ட்டிங் மூமெண்ட்டாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது சொல்ல வேண்டிய ஒரு சோசியல் மெசேஜ் நல்லாவே இருந்தது சார். அது சரி, உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கா? என்கிட்ட நான் இப்போ இவ்வளோ கடகடன்னு ஒன்று சொன்னல, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் எதாவது இருந்ததுன்னா ஏதாவது கமெண்ட்ஸாக இருந்தா நீங்க சொல்லலாம். இல்லை சார், இப்போ என்னன்னா ஒரு நடிகர் வந்துட்டு இப்போ ஒரு குணச்சித்திரமா நடிக்கும்போது அவருடைய பழைய மூமெண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் வடிவேல் ஒரு நல்ல குணச்சித்திர நடிகர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க உதயநானந்தாரத்தில் வந்துட்டு அதோட ரீமேக் பண்ணும்போது பிரகாஷ்ராஜுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் இவரை வடிவேல் பண்ணலான்னு. ஸோ அப்போ பண்ணியிருந்தா இப்போ ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. ஏன்னா 2மே அவர் பண்ண முடியும், அது பெர்ஃபெக்டான மேட்சாக இருந்திருக்கும். ஸோ அந்த குணச்சித்திரமும் இருக்குது. பட் எனக்கு என்னன்னா அந்த காமெடியான வடிவேல் இனிமேல் பார்க்க முடியாதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனக்கு என்னன்னா இது ஏன் நம்ம ஃபிக்ஸ் மைண்டா இருக்கும். ஒருத்தர் வந்து காமெடியில தான் பார்க்கணும் ஏன் ஆசைப்படுறோம். ஒரு நல்ல நடிகரா அவர் வந்து தேவர் மகன் படத்துல இருந்தே ஆரம்பிச்சு ஒரு சிறந்த நடிகரா முன்னாடி எல்லாருக்குமே தெரியும். வடிவேலுனாலே ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிக்க முடியும், என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியும் ஒரு காமெடினா. இந்த படத்துல மாமன்னன் மாதிரி தான் ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர். ஆனா அந்த சீரியஸான கேரக்டருடைய செகண்ட் ஹாஃப்ல இருந்து வருது பாத்தீங்களா ஒரு டிராமாட்டிக் டர்ன் அரவுண்ட். அந்த டர்ன் அரவுண்ட் தான் இந்த படத்தினுடைய பெரிய ரெஸ்பான்ஸ்க்கு ஒரு காரணமா நான் பாக்குறேன். இது வந்து நம்ம வடிவேல் எப்படி நம்ம பார்த்தது இல்ல, இப்படி ஒரு கேரக்டர் நம்ம எதுவுமே சொன்னாலும் ஸ்பாய்லர் ஆயிடும். அதுல வந்து என்ன விஷயம் நடக்குது செகண்ட் ஹாஃப்ல, எதுக்காக அப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல வேணாம். பட் ஆனா ஒரு கதையாவே பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அந்த கதாபாத்திரனுடைய டர்ன் அரவுண்டை காமிச்சு, அதுவும் ஒரு அல்சைமர்ல பாதிக்கப்பட்டவரா ஒருத்தரை காமிச்சு கன்வின்சிங்கா அவர் நடிச்சிருக்காரு பாருங்க. அந்த அல்சைமர்ல வந்து எப்படி ஒரு கன்வின்சிங்கா நடிச்சாருன்றதுக்கான ஒரு காரணத்தை ஒன்று சொன்னாங்க பாத்தீங்களா விஷுவலா. அது இன்னும் எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது. இதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன் செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. ஆனா ஒரு படைப்பு என்பது இங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமால ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஒரு மலையாள திரைப்படமா வரும்போது அந்த திரைப்படத்தை வந்து அவங்க வந்து ஒரு ஸ்லோவா ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் சொன்னாலும் வாவ் வாட் அ ஃபிலிம், மலையாள சினிமா மாதிரி யாரும் எழுதுது இல்லை அப்படின்வாங்க. நம்ம ஊர்ல அதே மாதிரி ஒரு பேட்டர்ல கொடுத்தா போறோம், உடனே என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்லோவா இருக்கு இந்த படம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கான்வர்சேஷனா இருக்கு, ஒண்ணுமே நடக்கல, 10 நிமிஷத்துல கதை டேக் ஆஃப் ஆகல. இதுதான் தமிழ் சினிமானுடைய ஒரு பெரிய தலைவலியா நான் பாக்குறேன். அதாவது தமிழ் சினிமா வரும்போது இவங்க வச்சிருக்கிற ஒரு வரைமுறை இருக்குல்ல, அதாவது உடனே டேக் ஆஃப் ஆகணும், பயங்கரமா இன்டென்ஸா இருக்கணும், ஆக்ஷன் பேக்டா இருக்கணும், எதுக்கு இவ்வளவு தொலைவு இழுத்துட்டு போய் ஒரு கதையை சொல்றாங்க. ஏன்னா இவங்களால அந்த பொறுமையா ஒரு படத்தை ரசிக்க முடியலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. இன்னைக்கு நிறைய ரிவ்யூஸ் பார்க்கும்போது நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸ் போடும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி இந்த மாதிரி இவ்வளவு ஸ்லோவா இருக்கு இந்த படம் இப்படிலாம் ரிவ்யூஸ் வந்தது. நான் பார்க்கும்போது என்னையா இது, ஒரே மலையாள படத்துல வரும்போது நீ சொல்ல மாட்டேன்றப்பா, மலையாள படத்தை ரசிக்கிறல்ல, அதை கொண்டாடுறல, இந்த பேட்டர்ன்ல மலையாளம் மாதிரியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர், இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கு. ஆனா ஸ்லோ பேஸ்ல இருக்கும், ஸ்லோ பர்னர் அப்படின்வாங்க. ஒரு த்ரில்லர் எல்லா படமே வந்து இன்டென்ஸான த்ரில்லரா கொடுக்க முடியாது, சிலது ஸ்லோ பர்னரா தான் கொடுக்க முடியும், அன்ரிவீலிங் அப்புறம் தான் பண்ண முடியும். ஆனா அது அன்ரிவீலிங் எல்லாம் வந்து உடனே பண்ணு, எனக்கு உடனே கதை சொல்லு அப்படின்னு எதிர்பார்க்கறதா எனக்கு வந்து இங்க இருக்கிற ஆடியன்ஸ் இல்ல ரிவ்யூவர்ஸ் கிட்ட ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. எல்லா படைப்பையும் ஒரே மாதிரி கொடுத்தா அப்ப என்ன ஆயிடுனா நம்ம வந்து ஒரு பேட்டர்னை உருவாக்கிடுறோம், ஆடியன்ஸ் வந்து மைண்ட் செட் பண்ணிடுறோம். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ட்விஸ்ட் கொடு, 10 நிமிஷம் ஒரு தடவை இன்டென்ஸான மூமெண்ட்ஸ் கொடுன்னா எல்லா படைப்பும் பண்ண முடியாது இல்ல. மாரிசன் எனக்கு பர்சனலா என்ன ஒரு படைப்பா இருந்ததுன்னா, ஒரு நல்ல கிளாசிக்கான ஒரு கமர்ஷியல் படம், ஒரு கிளாசிக்கான ஒரு பிரசன்டேஷன், கிளாசிக்கான பெர்ஃபார்மன்சஸ், கிளாசிக்கான பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல படைப்பை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாக்குறேன். அதுல 2 பேர் நடிப்புமே அவ்வளவு நல்லா பேசப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில நீங்க கேட்ட கேள்விக்கு என்னோட பதில் என்னன்னா, அவர் எப்படி நடிச்சாலும் நம்ம வந்து நல்லா கதாபாத்திரத்துல பொருந்திருக்காரா தான் பார்க்கணும். அது அற்புதமா பொருந்திருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து இப்போ நமக்கு ஒரு ட்ரெய்லர்லயும் அந்த போஸ்டர்ஸ்லயும் நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, ஒரு ஃபீல் குட் அந்த மாதிரி போகும்போது
இன்டர்வல் ஒரு ட்விஸ்ட் வச்சு ஜானரே வேற மாதிரி சேஞ்ச் பண்றது விஷயம் இருக்கு பாத்தீங்களா? ஸ்பாய்லர்ஸ் ஆயிரும், சொல்ல வேண்டாம். பட் அப்படி இருக்கிறது ஓகேவா சார்? அப்படி அது அக்செப்ட் 100% ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்கறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே சார். ஒரு நல்ல சினிமா ரசிக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஏத்துப்பாங்க. ஏன்னா ஒரு ஜானர்ல நம்ம போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று எமோஷனலா போயிட்டு இருக்குப்பா, ஒருத்த ஏமாத்துறான் அப்படின்ற ஒரு கதையா போயிட்டு இருக்க கதை டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் அடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆகுது இல்ல. இன்டர்மிஷன்ல ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருந்தது, அது பிறகு பெரிய சர்ப்ரைஸ் செகண்ட் ஹாஃப் தான். இன்டர்மிஷன் வந்து ஒரு பெரிய பேங்க் எல்லாம் சொல்ல முடியாது, ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஆனா அது பிறகு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு படைப்பாவே ஒரு முழுமையா ஒரு நல்ல படைப்பா நம்ம பார்க்க முடிஞ்சது. சோ இது ஜானர் ஷிஃப்ட்ன்றது தப்பே கிடையாது, ப்ரொவைடட் அது எங்கேஜிங்கா இருக்கிற பட்சத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே சார். அடுத்து ஃபகத் ஃபாசிலுக்கு இன்னும் கொஞ்சம் ரோல் கொடுத்துருக்கலாமா சார்? இன்னும் கொஞ்சம் அவர் ரொம்ப ஏன்னா அவர் ஆவேசம் மாதிரி நல்ல நிறைய படங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தோணுது, இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே பாயிண்ட் ஆஃப் வியூ தான். எனக்கு என்னன்னா இந்த கதையில அவருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா பண்ணிருப்பாங்க. ஓகே சார். அதை விட கடைசி நேரத்துல வந்து கரெக்டா ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஏன்னா எது சொன்னாலும் ஸ்பாயிலரா இருக்கு, அதனால கொஞ்சம் ஒரி பண்ண வேண்டியதா இருக்கு, சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு. அவர் வந்து நானும் யோசிச்சே இருந்தேன், கடைசியில் என்னடா ஃபஹத் ஃபாசிலுக்கு ஒரு பெரிய கேரக்டரே வராது போல இருக்குன்னு வரும்போது டக்குன்னு கொண்டு வந்தாங்க பாருங்க. ஃபாஸ்டர்ஸ்ல உள்ள கொண்டு வந்தாங்க பாருங்க. உள்ள கொண்டு வந்து வேற விதமா ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் கேரக்டர் வந்து கரெக்டா ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. அவர் கடைசியில எவ்வளவு ஒரு எந்த ஒரு மாற்றத்தோட வராரு, எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த க்ளோஷர் கொண்டு வரதே அவர் தான். இந்த கதைக்கு அவர் தான் க்ளோஷர் கொண்டு வராரு. அங்க ஒரு ஹீரோவா நிக்கிறாருல்ல, அவ்வளவுதான். சோ இந்த கதை வந்து ஒரு யாருடைய கதைன்னு எடுத்துட்டீங்கன்னா அது வேலாயுத பிள்ளையுடைய கதை தான். கண்டிப்பா அது ஒரு நம்முடைய வடிவேலு சார் நடிச்ச வேலாயுதம் கேரக்டர் தான் கதை. ஓகே சார். அவருக்கு வாழ்க்கையில ஒருத்தன் வரான், உள்ள வரான். ஓகே சார். ஒரு கதையா நீங்க ஒரு லாக்லைன் எழுதுனா என்ன எழுதுவீங்க? லாக்லைன்ல ஒரு வேலாயுதம் பிள்ளை அப்படின்றவர் வந்து அவர் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நிகழ்வு தான் இது. ஓகே சார். அவ்வளவுதான். அவர் வாழ்க்கையில ஒரு திருடன் வரான், அது பிறகு அவங்க வாழ்க்கையில எப்படி எல்லாம் மாற்றங்கள் வருது, அது மூலமா எப்படி அந்த திருடனை அவர் யூஸ் பண்றாரு, இப்படிதான் ஒரு கதை. இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். கரெக்டுங்களா? இல்லைன்னா லாக்லைன் ரொம்ப டீட்டெயிலா போயிடும். சோ அப்படின்னு வரும்போது அவர் பேர்ல தானே கதை போக முடியும். நீங்க வந்து அப்போ ஃபஹத் ஃபாசிலுக்கு சொல்லணும்னா அப்போ அவரும் இந்த பிரச்சனை எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கணும், அவருக்கும் ஒரு பிளாஷ்பேக் நீங்க கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா படம் வேற மாதிரி படமா மாறிடும். நீங்க இது எடுத்துட்டு போங்க, நீங்க வந்து அன்பே சிவம் படத்துல 2 கேரக்டர் போயிட்டு இருக்கோம். மாதவனுக்கு பிளாஷ்பேக் இருந்ததா? இல்ல கிடையாது. மாதவனுக்கு தனி கேரக்டர் காமிச்சாங்களா? ஆனா கமல் சார் கேரக்டர் காமிச்சாங்களா இல்லையா? கமல் சாருடைய ஒரு எங்கி இதுல காமிப்பாங்க, அது பிறகு வந்து அவருடைய போராட்டத்தை காமிப்பாங்க. அந்த போராட்டத்துல இருந்து எப்படி வெளில வந்து ட்ரை பண்ண காமிப்பாங்க, அதனால பாதிக்கப்பட்டிருப்பாரு, இப்போ எதுக்காக வந்திருக்காருன்னு காமிப்பாங்க பல பிளாஷ்பேக் மூலமா. அந்த படம் நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சா இல்லையா? கண்டிப்பா. அதுல நம்ம 2 பேருமே தானே கொண்டாடணும், கமல் சாரையும் மாதவனும் தானே கொண்டாடணும். அதே மாதிரிதான் இந்த படத்துல 2 பேருமே கொண்டாட்டம் தான். அதே மாதவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்க கூடாதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கேள்விதான் இந்த கேள்வி ஈக்குவலா நான் பாக்குறேன். அந்த கதையில அவ்வளவுதான் அங்க கொடுக்க முடியும் இம்பார்ட்டன்ஸ். மொத்தமா அவர் மூலமே டிராவல் பண்ண முடியாது. ஏன்னா கதை வந்து அவரது இல்ல, கதை வந்து வேலாயுத பிள்ளை. அதுலயும் அன்பேசியில பாத்தீங்கன்னா அவருடைய கதை தான், அது கமல் சாருடைய கதை தான். ஒரு நல்ல குவாலிட்டியான படம். ஓகே, கொஞ்சம் ஸ்லோ பண்ணதா இருக்கும் முதல்ல, அது பிறகு வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஒரு கதைக்குள்ள வந்துடும். ஸோ ஒரு ஸ்லோ பர்னர் அட் தி சேம் டைம் ஒரு நல்ல கிளாசிக்கான படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாரம் கோ டு தி தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் மாரிசன். மாரிசன் படத்தை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஒரு நல்ல படைப்புகளை திரையரங்களை பார்க்கணும் ஆசைப்படுற எல்லா ரசிகர்களும் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது மாரிசன். அடுத்து 25 ஜூலை வெளியான முக்கியமான படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது தலைவன் தலைவி. தலைவன் தலைவி படத்தை வந்து பாண்டியராஜ் அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்துல விஜய் சேதுபதி அண்ட் நித்யாமேனன் நடிச்சிருக்காங்க. சத்யவதி பிலிம் டிஜி தியாகராஜன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. சந்தோஷ் நாராயணனோட மியூசிக். இந்த படத்துல கேமரா ஒர்க் வந்து சுகுமார் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல டீம் ஒர்க். இந்த படத்துல பல ஆர்டிஸ்ட் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க பேர்லாம் சொன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சீங்க, இல்லைன்னா போஸ்டர் பாருங்க, அவ்வளவு பேர் இருக்காங்க. ஆர்கே சுரேஷ்ல ஆரம்பிச்சு அதில் பார்த்தீங்கன்னா சரவணன் சார் இருக்காரு, யோகி பாபு இருக்காங்க, தீபா அக்கா இருக்காங்க, அப்புறம் வந்து காளி வெங்கட் இருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய, அப்புறம் மலையாளத்தை சேர்ந்த ஒரு நடிகர் இருக்காரு, ஒரு பெரிய டீமே இருக்கு. அவ்வளவு நடிகர்களை ஒருங்கிணைச்சு பாண்டியராஜ் சார் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படத்தை கொடுத்துருக்காரு. இந்த படத்தினுடைய கதை வந்து த்ரில்லர்லாம் கிடையாது, அதனால வந்து ஸ்பாய்லர்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. நான் சொன்னேன்னா ஒரு பையனும் பொண்ணும் பார்த்து உடனே பிடிச்சி போய் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு வர சுச்சுவேஷன் வருது. அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல கல்யாணம் பண்ண பிறகும் அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. காரணம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரோட ஏற்றத்தாழ்வு பெருசா இருக்கு. ஒண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து எம்ஏ படிச்ச பொண்ணு, இவர் வந்து 10வது ஃபெயிலு. இவர் வந்து ஒரு பரோட்டா கடை வச்சிருக்காரு. அந்த பொண்ணு வந்து மிக பெருசா படிச்சுட்டு அவங்க குடும்பத்துல ஒரு பெரிய குடும்பத்துல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கும் போது ஒரு 10வது ஃபெயிலான பரோட்டா மாஸ்டருக்கு போய் என் கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த குடும்பத்துல நித்யாமேனனுக்கு அண்ணனா இருக்கிற ஆர்கே சுரேஷ்க்கு வந்து இந்த அலையன்ஸ்ல உடன்பாடே கிடையாது. ஆனா அவங்க ஃபேமிலி வந்து பொண்ணுக்கு பிடிச்சிருக்கே பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பொண்ணுக்கும்
விஜய் சேதுபதிக்கும் ஒரு நல்ல பாண்டிங் வந்துடுது. எந்த அளவு பாண்டிங்னா, டே அப்படி போடா வாடா அப்படின்னு பேசுற அளவு. அவர் வந்து இவங்களை வந்து அரசின்ற பேரை பேரரசின்றாரு. இவரை வந்து டா போட்டு தான் அந்த மாதிரி பேசுறாங்க. அவங்களுக்குள்ள அந்த அன்னோன்யம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்படிப்பட்ட அன்னோன்யத்தோட வாழ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மத்தியில என்னென்ன பிரச்சனைகள் வருது, இதை வந்து எப்படி ஒரு பிளாஷ்பேக் மூலமா கதை சொல்றாங்க. ஒரு படம் ஆரம்பிக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா, அம்மாவும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களும் அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தைய வந்து பெண் குழந்தைய கொண்டு போயிட்டு மொட்டை அடிக்க போறாங்க. அப்பாவே இல்லாம. அப்பாவுக்கு விஷயம் தெரியுது, இந்த மாதிரி வந்து தன் பொண்ணுக்கு வந்து மொட்டை அடிக்க போறாங்கன்னு. அவர் அங்க ஓடி வராரு. குலதெய்வம் கோயில் கருப்பசாமி முன்னாடி அவங்க வந்து மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பாதி மொட்டை அடிக்கும் போது நிறுத்திடுறாரு. அங்கிருந்து கதை ஆரம்பிக்குது. பாதி மொட்டையில அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த படம் ஃபுல்லா போவோம். என்னன்னா, இந்த குழந்தைக்கு வந்து இந்த எப்படி நீ வந்து என்ன கேட்காம மொட்டை அடிக்கலாம், எங்க ஃபேமிலியே இன்வால்வ் ஆகல, ஒரு ப்ராப்பரான ஒரு செரிமனியே இல்லாம நீ வந்து மொட்டை அடிக்கிற விழாவை பண்றியே, அதுவும் என் குலதெய்வத்துல வந்து அப்படின்றதா இந்த படத்துல கான்ஃபிளிக்ட் ஆரம்பிக்கும். அது பிறகு இவங்களுக்குள்ள ஏன் இந்த பிரச்சனை வந்தது, எப்படி 3 மாசமா இவங்களுக்குள்ள எந்த ஒரு தொடர்பும் இல்லாம இருந்தாங்க, என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை இந்த குடும்பம் வந்து சந்திச்சு வந்துட்டே இருக்கு, அதுக்கு யாரெல்லாம் காரணம், அந்த மாதிரி எல்லா பிரிவினைகளும் அதெல்லாம் காமிச்சு கடைசியில ஒரு தீர்வையும் காமிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மத்தியில டிவோர்ஸ் என்பது தீர்வா, அதை பத்தி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷனும் இந்த படத்தை எண்டில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு படைப்பா நான் பார்க்கும்போது ஒரு நல்ல என்டர்டெய்னரான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இந்த படத்தை பார்த்தேன். ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே அமர்ந்து ரசிச்சு பார்க்கலாம். இப்படிதான் நம்ம குடும்பத்துல பார்த்துருப்போம். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவில் நடக்கிற பல கான்ஃபிளிக்ட் இப்படிதான் இருக்கும். சில்லியான மேட்டருக்குலாம் வந்து சண்டை போட்டுப்பாங்க. அந்த மேட்டர்லாம் எப்படி அழகா சால்வ் ஆகும், அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தா போறோம். 2 பேரும் பேசிக்கிட்டாலே போறோம். ஒரு 2 நிமிஷம் உட்காந்து பேசினாலே எல்லா பிரச்சனைகளும் தீர்வு காண முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி வந்து கூட இருக்கவங்க எல்லாம், எப்படி கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, இல்ல நண்பர்களும் சரி, எப்படி ஒரு குடும்பத்தை வந்து எப்படி எல்லாம் கெடுத்துருவாங்க, அவங்க பேசுற விஷயங்கள்லாம் எப்படி ஒரு குடும்பத்தை பாதிக்குது அப்படின்றத ரொம்ப அழகா பாண்டியராஜ் அவர்கள் நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. இப்போ இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப விரைவாகவே பல குடும்பங்கள் வந்து டிவோர்ஸ்ன்ற முடிவுக்கு வராங்க. நான் குடும்பம்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்றேன். குழந்தை இருக்கிறவங்க, குழந்தை இல்லாதவங்க எல்லாம் டிவோர்ஸ்ன்றதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாங்க. இந்த படைப்புல பாண்டியராஜ் அவர்கள் சொல்றது என்னன்னா, டிவோர்ஸ்ன்றது சொல்யூஷனே கிடையாது, அன்பு இருந்தா போறோம். இந்த டிவோர்ஸ் அதாவது கல்யாணமே இல்லைனாலும் டிவோர்ஸ் ஆயிருந்தாலும் நம்ம திருப்பி அன்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம் அப்படின்ற பல விஷயங்களை இந்த படத்துல பாண்டியராஜ் அவர்கள் நம்மளுக்கு சொல்றாரு. ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு படம். காமெடியா படம் போயிட்டே இருக்கு. ட்ரீட்மெண்ட்டே ஒரு காமெடி ஹியூமரோட தான் போயிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேரக்டர்ல விஜய் சேதுபதி அவர்களும் நித்யா மேனனும் வாழ்ந்திருக்காங்க தான் சொல்லுவேன். அவங்க ரியலாவே அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காங்க. ஒவ்வொரு காட்சியுமே அவங்க வந்து நடிச்ச மாதிரியே தெரியல, ரியல் கேரக்டராகவே அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணமா பார்க்குறேன். பாண்டியராஜ் அவர்களுடைய வசனங்களும் இயக்கமும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து சந்தோஷங்களுடைய பாடலும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எல்லாமே கூடி வந்து ஒரு சிறப்பான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா மாறி இருக்கு. அதுவும் முக்கியமா என்னன்னா, இந்த சமுதாயத்தை பெற ஒரு கருத்தோட வர தொட்டு இந்த படத்துல ஒரு நல்ல ஒரு அப்பீல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லா தரப்பு ஆடியன்ஸும் வந்து இது ஒரு மாடர்னான தீமா எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான தீம். அதாவது மாடர்ன் தீம்னா டிவோர்ஸ் எல்லாம் சாதாரணம் அப்படின்னு போற ஒரு மனப்பான்மையில இருந்தா இந்த படம் என்ன இது இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்காங்களே இந்த மேட்டர் அப்படின்னு வரும். ஆனா ட்ரெடிஷ்னலா குடும்பங்களோட சேர்ந்து வாழற பல பேருக்கு, குடும்பங்கள் வேணும்னு நினைக்கிற பல பேருக்கு இந்த படம் பயங்கரமா அப்பீல் ஆகும். ஏன்னா அந்த அளவு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த இந்த படத்துல பாண்டியராஜ் அவர்கள் டச் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஜெயராமன் அவர்களும் பார்த்துட்டாரு. அவருடைய கருத்தும் கேட்போம். சார், இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பேசிக்காக வில்லேஜ்லேருந்து வர்றேன். ஸோ இந்த என்டர்டெயின்மெண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு மூவியாக இருந்தது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ அந்த விருதுநகர் கோர்ட் அங்கெல்லாம் நிறைய டைவர்ஸ் கேசஸ் வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு இப்போது இன்றைக்கி சவுத் சைடில் நிறைய டைவர்ஸ் கேசஸ் வருது. ஸோ அதெல்லாம் கேள்விப்பட்டு தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாலிடிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அம்மா, அக்கா, தங்கச்சி, இதெல்லாம் வந்து கரெக்டாக டீல் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஓவராக சொன்னாலுமே அது அப்படி தான் இருக்கும். பட் அதை மீறி நீங்கள் லைஃப் வாழ்கிறது தான் இருக்கும். சின்ன ப்ராப்ளம் எவ்வளோ ஒரு குடும்பத்தை வந்து இது பண்ணுறதுக்கு நிறைய பேர் போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க, மாமியார் ஆகட்டும் அவங்களும். அதை வந்து எப்படி நீங்கள் வந்து அதை இது பண்ணி நீங்கள் ஒன்றா வாழ்றதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நல்லா இருந்தது சார், ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நான் கமலாவில் தான் பார்த்தேன் தியேட்டரில். நிறைய பேர் நல்லா சிரிச்சு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. கண்டிப்பாக எனக்கு என்ன தோணுதுன்னா, நல்ல மாமன் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹிட்டாக இருக்கும்னு தோணுது சார். கண்டிப்பாக எனக்கும் வந்து நான் கிரீன் சினிமாவில் பார்த்தேன். கிரீன் சினிமாவில் வந்து நிறைய இடங்களில் ஆடியன்ஸை ரசித்து கைத்தட்டி பார்த்தாங்க. அதில் முக்கியமாக என்னன்னா, நிறைய பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் வந்திருந்தாங்க. இப்போ ஒரு படைப்பு வந்து இந்த மாதிரி ஒரு படைப்பு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது, இந்த படம் மூலமா என்ன ஆயிடுன்னா அவங்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமா ஒன்று வரும்ல, டிவோர்ஸ் எல்லாம் யோசிக்க கூடாதுடா,
அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நம்ம 2 பேரும் உட்காந்து பேசி சால்வ் பண்ணிக்கலாம். See, எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இதுல கிளியரா காமிப்பாங்க. அந்த பொண்ணு எம்ஏ படிச்ச பொண்ணு, இவர் வந்து 10வது ஃபெயில். இப்போ எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கும். ஆமா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு இவரை பார்க்கும்போதே ஒரு சின்ன ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்குல்ல, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஆனா இவர் வந்து ஜாலியா இருக்காரு, விஜய் சேதுபதி அதை பத்தி ஒரி பண்ணல. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒன்று பெருசா இருக்கும்ல, நான் இவ்வளவு பெரிய படிச்சிருக்கேன், நான் இவ்வளவு புத்திசாலி, இவனடா நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கான், ஒண்ணுமே இல்லாம அம்மா சொல்றதை கேட்டுட்டு இருக்கான், அப்பா சொல்றதை கேட்டுட்டு இருக்கான், பரோட்டா மாஸ்டரா இருக்கான், ஒரு கம்பெனி எப்படி மேல கொண்டு வரதுன்னு தெரியாம உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி நினைக்கும்ல. ஆனா அது எல்லாமே யதார்த்தமா நம்மளுக்கு பாண்டியராஜ் காமிச்சிருக்காரு. ரொம்ப அழகா யதார்த்தமான பல விஷயங்கள் இந்த படத்துல அவர் காமிச்சிருக்காரு. அதோட ஃபேமிலியா வந்து படம் பாக்குற எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு சின்ன ஒரு புரிதலை உருவாக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம எப்படி விட்டு கொடுத்து போனோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மத்தியில பேசி தீர்த்துக்கணும். ரிலேஷன் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாரும் வேணும். அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, தங்கச்சி எல்லாருமே நம்மளுக்கு வேணும். ஆனா ஒரு லிமிட்டோட வேணும். ஆமா ஆமா. கடைசியில இது நம்ம வாழ்க்கை, இது எனக்கும் என் மனைவிக்கான வாழ்க்கை, என் குடும்பம் தான் எனக்கு வேணும். அப்போ என் குடும்பம் தான் முக்கியம் வரும்போது அம்மா அப்பா சொல்றது, அண்ணன் சொல்றான், தம்பி சொல்றான், தங்கச்சி சொல்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம என்ன சொல்றோம், நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ, நம்ம மனைவி எப்படி பத்திரமா பாத்துக்கிறோம். ஏன்னா நம்மள நம்பி வந்திருக்கிற மனைவியை நம்ம எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறோம், எவ்வளவு அன்பா பாத்துக்கிறோம், எவ்வளவு கான்வர்சேஷன் அவங்க கூட இருக்கோ அந்த அளவு நம்மளால நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். பல வருடங்கள் ஒன்னாவே வாழ முடியும், சந்தோஷமா வாழ முடியும். அதை வந்து டிவோர்ஸ் என்பது ஒரு காரணமா உங்களுக்கு ஈஸியா கிடைக்குதுன்றதுனால நீங்க அதை எடுத்துக்கிட்டாலும் கடைசி வரையும் உண்மையான அன்பு டிவோர்ஸ் மேல பிரிக்க முடியாது. அதுதான் இந்த படத்துல எண்ணில் நம்மளுக்கு காமிக்கிறது. டிவோர்ஸ்னால ஒரு உண்மையான அன்பு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மத்தியில் இருக்கிற உண்மையான அன்பை பிரிக்க முடியாதுன்றதான் இந்த படத்துல நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. அந்த வகையில பாண்டியராஜ் அவர்கள் ஒரு நல்ல வெற்றி அடைஞ்சிருக்காரு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு படைப்பு வந்து மாடர்ன் ஜென்ரேஷன் எப்படி லைக் பண்ண போறாங்க, அதாவது ஜென்சின்றீங்களே, அந்த ஜென்சி ஜென்ரேஷன் எப்படி இதை வந்து லைக் பண்ண போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் வேற ஒரு புரிதலோடு இருக்காங்க. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு, நான் இஷ்டப்படி வாழ்வேன், எனக்கு பிடிச்சா ஒன்னா இருப்பேன், பிடிக்கலன்னா தூக்கி போட்டுருவேன், லிவ் இன் ரிலேஷன்ல இருப்பேன், தூக்கி போட்டுருவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த கதை வந்து ஒருவேளை வந்து என்னன்னா ரொம்ப சென்டிமெண்டா இருக்கோ, ரொம்ப அதாவது எக்ஸ்ட்ராவா வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் போடுறாங்களோ, அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒன்னாதான் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் போடுறாங்களோ அப்படின்ற ஒரு மனப்பான்மை உருவாக்கலாம். பட் அந்த ஜென்சியை விட்டுட்டு நம்ம ஓவராலா காமன் ஆடியன்ஸ் எப்படி மாமன் படத்துல ரசிச்சாங்கல்ல, அதை தாண்டி இந்த படம் வந்து மிகப்பெரிய செலவில் ஆர்டிஸ்ட் வேல்யூ இருக்கு, பிளஸ் மேக்கிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு நல்ல படைப்பா, நல்ல மியூசிக்கோட, நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்கோட, நல்ல பாடல்களோட, நல்ல வெற்றிகரமான பாடல்கள் இருக்கிற அந்த பாடல்லாம் பெரிய வெற்றி. அதனால ஒரு நல்ல படைப்பா வந்திருக்கு. இன்னைக்கு ரிலீஸ் ஆன பிறகே பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் இருக்கு. தியேட்டர்லாம் பாத்தீங்கன்னா எல்லா தியேட்டருமே எல்லாம் நான் போன ஷோ பாத்தீங்கன்னா 150 பேர் 200 பேர் வந்திருந்தாங்க காட்சியிலே. அதாவது ஆல்மோஸ்ட் பல தியேட்டர்ல ஃபுல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு படைப்பா வந்திருக்கு. இந்த படைப்பு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஃபுல்லாவே தமிழ் சினிமாவுக்கு வணிக ரீதியில பெரிய லெவல்ல எந்த படமும் வசூல் கொண்டு வரல. இன்ஃபேக்ட் வந்து ஒரு நான் சில இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், ஜூன் ஜூலை ஃபுல்லாவே வசூல் ரீதியில தமிழ் சினிமா மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. பெரிய வெற்றியை எந்த படமும் அடையல. மேக்ஸிமம் போனால் தமிழ் சினிமாவில் வந்த படங்கள் எல்லாமே 15 கோடி மேலே எதுவுமே கலெக்ட் பண்ணல. ஹாலிவுட் படங்கள்லாம் கலெக்ட் பண்ணியிருக்குங்க, 20 கோடி வந்து ஜுராசிக் வேர்ல்டு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் தமிழ் சினிமா எதுவுமே இதுவரை அந்த ஜூன் ஜூலையில் 20 கோடி கலெக்ட் பண்ணல. ஸோ நம்மளாம் எதிர்பார்க்கறது அந்த மாதிரி ஜிங்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி இந்த படம் தலைவன் தலைவி ஒரு பெரிய வெற்றி, 50 கோடி 100 கோடி அப்படி அந்த ரேஞ்சில் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்தாதான் தமிழ் சினிமாவுக்கு நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை இந்த படம் அடைய நான் எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லா ஆடியன்ஸும் எப்படி இந்த படத்துக்கு ரெஸ்பாண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்ததான் மூணாவதா என்ன படம் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 2K ஹார்ட் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குங்க. இந்த படத்தை வந்து சிவகுரு ஃபிலிம்ஸ் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ஜே சந்தோஷ்குமார் இயக்கியிருக்காரு, எஸ் நவீன்குமார் தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துல வந்து பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. பல யங் ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து 2K ஹார்ட் அப்படின்ற பேர்ல வந்திருக்கு, இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் வந்து வெகு சில ஸ்கிரீன்ல தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா உங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ எனக்கு ஒரே ரிலீஃப் தாங்க, இந்த பேப்பரை ஓப்பன் பண்ண உடனே, தினத்தந்தி பேப்பர்ல பார்த்த உடனே ஐயோ ஒரு 8 படம் வந்துருப்போ 6 படம் வந்துருமோ அப்படின்னு பயந்து பார்க்கும்போது 3 படம் தான் வந்திருக்கு இந்த வாரம். அதனால எக்ஸ்கியூஸே இல்லாம நான் பேசின அந்த 2 படத்தையாவது இந்த வாரம் போய் திரையரங்களை பாருங்க. ஒன்னு மாரிசன், இன்னும் தலைவன் தலைவி. டோன்ட் மிஸ் இட், கோ அண்ட் வாட்ச் இந்த தியேட்டர். தமிழ் சினிமாவை திரையரங்களை பார்த்து தமிழ் சினிமாவுக்கு ஆதரவா இருக்குன்னு உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாருமே நான் வந்து டெலிகிராம்ல பாத்துக்கிறேன், இல்லை OTTல பாத்துக்கிறேன்ற கமெண்ட் எல்லாம் போடாதீங்க. எனக்கு மனசு வலிக்குது, என்ன மனசு வலிக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. எனக்கு திரையரங்களை பார்த்தேன்னு சொல்லுங்க, நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா திரையரங்களை படம் பார்த்தாதான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும், தமிழ் திரைப்படத்துறை ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ இந்த வாரம் வெளிவந்த 3 படங்கள்ல 2 படங்களை பத்தி ரொம்ப டீடைலா ஜெயராமனும் நானும் பேசணும். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்புறேன். சினிமா சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிக முக்கியமா உங்க கமெண்ட்ஸ்களை பதிவு பண்ணுங்க. இந்த 2 படங்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching சினிமா சென்ட்ரல்.